என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சி நினைச்சா யாருக்குன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும், யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ எங்கே பேசுவதுனா எங்கே இருக்கு? ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஃபால்ஸாக அடிச்சிருக்காங்க. இந்த யூடியூப்பை வந்து ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்க. இப்போ இவர் அடிக்கணும்னு நினைச்சிட்டா பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்க அடிக்கணும்னு நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். இப்போ இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பயோ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி இந்த பயோ டோட்டலி வேற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அது என்ன அப்படின்னு கேட்டா binge.me.com போறது கியாமியா கண்டென்ட் போட்டுட்டு வந்து புச்சு குத்துதே குடையுதேனா எப்படிங்க கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். இப்போ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த கார்பரேஷன் வந்து ஈஸியாக வந்து யூடியூப் ஆளுவாங்க தவிர நம்மள மாதிரி வந்து சாதாரண ஆளுங்களாம் வந்து மேலே வரவே முடியாது. ஸோ வந்து நான் வந்து இவன் சொல்றதை கேட்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மெண்டலாடா நீ அதான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் நீ இந்த வீடியோல கொடு பாப்போம். மரியாதையா இருந்துக்க குத்தாலும் கொடுத்துருவான். ப்ரோ 10th பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன். ஆமா, எந்த வருஷம் பிறந்த? ஐயோ வயசாயிருச்சே அங்கிள். ஏய் சரி பிஞ்சிரு ஓடுறா. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ காலேஜ்லயே குமார ரெக்கார்ட்ல எப்படி முடிஞ்சா? ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா. சார் ஒரு குட் நேம் ப்ளீஸ். போத்தீஸ். என் பேர் போத்தீஸ். 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 இல்ல உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? Hello Mr. Pothis. On behalf of the Pothis organization, so a small token of appreciation from Pothis to Pothis. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ரோலெக்ஸ் ஆய் வருதுனே. இவ்வளவு பெரிய மலைப்பாம்பு பாருங்க, பெரிய பாம்புங்க. நீங்க எப்பதான் பாத்திருக்கீங்களா? நீங்க ஜூல தான் பாத்திருப்பீங்க. இந்த காட்டுல பாருங்க. நிஜமாவே குத்திட்டால. பின்ன ரோலெக்ஸ் வந்து நினைச்சியா? கிளியே கிளியே மணி மணிமே ஒரு மனசுள்ள அரே அரே யா நீலி யாரும் நரக்க புண்டாச்சி கட்டாவளி யாரும் நம்ம ஏரியா கொட்டு நீ ஊரும் கட்டாவளி மேல ஏரியா கொண்டு புண்டாச்சி மலை மழையில் நனையும் பனிமலை போலே மனமே நனைந்தே உன் நினைவில். டேய் என்ன யார அடிச்சு கொல்லுங்கடா. டேய் யார அடிச்சு கொல்லுங்க. டேய் ஜாமா. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல என்ன வரேன்னா, மதுரை மாநாட்டில் நடந்துச்சுல, ஒரு அண்ணன் தூக்கி எறியப்பட்டாங்களே, அவர் போட்டுக்க சட்டை நம்ம கையில வந்திருக்குங்க பாருங்க. This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண் குழந்தைகள் பிறக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, சுத்தமா குறைஞ்சிருச்சு. இன்னும் போற போக்க பார்த்தா எப்படி வருங்காலத்துல ஒரு ஆம்பளை 2 பொம்பளையை கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதாவது நான் சொல்ல போற சிலருக்கும் வரும். நானா உண்மையா சொல்றேன், என் மனசுல இருக்கிற சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறகு அது முத குழந்தை என்ன குழந்தையோ அது அவங்க தலையெழுத்து. ஆனா 2வது குழந்தை என்ன குழந்தை வயிற்றுல இருக்குங்கிற பாக்குற உரிமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைங்களோட பிறப்பை அதிகப்படுத்த முடியும். இது ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனியை பிடிச்சி நீயே கும்பு. கருவுல இருக்கிற சிசுவை அழிக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நானும் சொல்லட்டுமா, ஒரு வாட்டி தான் பிறக்க போறோம். அந்த ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை அவனுக்கு இருக்காதா? அசிங்கமா கெட்ட வார்த்தையெல்லாம்
அந்த மாதிரி திட்டிடுவேன். எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க, நான் இங்க இருந்து பாக்குறாங்க, திரிக்கிறாங்க எல்லாரும். அப்ப டக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி முண்டுக்கல் வேற போட்டு வச்சிருக்காங்க, தலையில தூக்கி போட்டேன்னா செத்து தொலைஞ்சிரும், கொலைகேஸ்ல நான் உள்ள போறமாயிரும். இந்த வீடியோ பாருங்களேன், கீழே ஒரு பொண்ணு நிக்குது, அந்த பொண்ணை நம்பி இன்னொரு சின்ன பொண்ணு மேல இருந்து குதிக்குது. எல்லார்கிட்டே ஒண்ணு சொல்றேன், கீழே ஒரு ஆம்பளையோ இல்ல உங்க அப்பாவோ நின்னா நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் குதிக்கலாம், சரியா? ஏன்னா அவங்க பிடிச்சுப்பாங்க, ஒரு ஆண் பிடிச்சுப்பான். ஆனா ஒரு பொண்ணால அதெல்லாம் கரெக்டா பண்ண முடியாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வாய் மட்டும்தான், சரியா? நான் புடிங்கிடுவேன், நக்கிடுவேன். ஆண்களுக்கு நீங்க நக்கி தள்ளிடுவேன்னு சொல்ல மட்டும்தான் லாய்க்கு அவங்க. என்னடா மனுஷனாடா நீங்கலாம். என்ன கோவப்பட வைக்காதீங்கடா. ஐயோ என்ன கோவப்பட வைக்காதீங்கடா. நீங்க ஆடும்போது எல்லாமே ஆடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கமல் இஸ் ஓவர் ரேட்டட்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க வந்து அவங்க கமலை மீன் பண்ணல, நான் ரெட் பிளாக்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க விருமாண்டின்ற கேரக்டர் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. புலி நக்கனால நீ செத்து போயிடுவ, உனக்கு புலி மாதிரி கோவம் வரும், ஆனால் குணம் இருக்கும். என்கிட்ட குரலை சுற்றி பேசுறது எல்லாம் குரலை சுற்றி பேசுறதுன்னா அப்படி கிடையாது. நீ அன்பா பேசினாலே நான் அன்பா எல்லாமே கேட்டுப்பேன். கோவமா என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியமே கிடையாது. அப்படி இது கோவமா பேசினா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் உனக்கு நான் ஏதாவது கோவமா அப்படி கோவமா பேச மாட்டேன். அப்படி ஏதாவது சப்போஸ் வந்துச்சுனாலும் அது ஏதாவது சூழ்நிலையினால இருக்கும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆக்சுவலி இப்ப பாப்பா வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. எப்படியோ ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு பாப்பா காலேஜுக்கு போயிட்டா செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேங்க. சும்மா வாழ கட்டி சொல்றேன். செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பணம் தூக்கங்களை வண்டி கிடைக்குமாடா? ஒரு வழியா ருக்மிணியோட கந்தாரா யூனிவர்ஸ்க்கு வந்தேன். நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். I know they're gonna love it. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. நீயா என்னடா நாய் துரத்துற மாதிரி சுத்திட்டு இருந்த, இப்ப நாகரீகமா மாறிட்டு இருக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் லவ் தான் பாஸ். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க. பெரிய சம்பவம் நடந்துருங்க. அது 1 லட்சம் சேர் போட்டோம். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நான் கேட்கலையே. இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். ஹலோ கைஸ், கரூர்ல நேத்து திமுகவோட 30 விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா
ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்ட் இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு